திமுக அதிமுக கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர்களாக ராஜேந்திர பாலாஜியும் அனிதா ராதாகிருஷ்ணனும் செயல்படுவதாக அமைச்சர் நிர்மல்குமார் கிண்டல். தென் மாவட்டங்களில் அதிமுக கிளை கழகங்களே இல்லை என்றும் விமர்சனம். எம்எல்ஏக்கள் சுய விருப்பத்தின் பேரில் ராஜினாமா செய்வது குதிரை பேரம் ஆகாது. எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க யார் முயற்சித்தார்கள் என மக்களுக்கு தெரியும் என்று அமைச்சர் நிர்மல்குமார் பேட்டி. வரும் ஜனவரி மாதத்திற்குள் அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் துணைவேந்தர்கள் நியமிக்கப்படுவார்கள். அமைச்சர் நிர்மல்குமார் திட்டவட்டம். தலைமைச் செயலகத்தில் உள்ள முதலமைச்சர் தனிப்பிரிவில் நாளை பொதுமக்களிடம் நேரடியாக மனுக்களை பெறுகிறார் முதலமைச்சர் விஜய். நாளுக்கு நாள் கூட்டம் அதிகரித்து வரும் நிலையில் புகார்கள் மீது எடுத்த நடவடிக்கை என்ன என்பது குறித்தும் ஆய்வு செய்கிறார். சென்னை மாநகராட்சி ஆணையர் சமீரனுக்கு முதலமைச்சரும் பெரம்பூர் எம்எல்ஏவுமான விஜய் கடிதம். சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து 3 கோடி ரூபாயில் திட்டங்களை மேற்கொள்ள வலியுறுத்தல். தாவேக எம்எல்ஏ இளையராஜாவிடம் பேரம் பேசிய வழக்கை அமலாக்கத்துறை விசாரிக்கிறது. குதிரை பேர வழக்கு விசாரணையில் காவல்துறை தீவிரம் காட்டி வரும் நிலையில் அமலாக்கத்துறையும் கையில் எடுத்தது. 1393 சுகாதார ஆய்வாளர்கள் மற்றும் 751 உதவி மருத்துவ அலுவலர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கிய முதலமைச்சர் விஜய் மொத்தம் 2144 பேருக்கு ஆணைகளை வழங்கி வாழ்த்து. $139 கோடி மதிப்பில் மருத்துவ கட்டடங்களை திறந்து வைத்து நவீன உபகரணங்களின் பயன்பாட்டினை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் விஜய். நலம் டிஎன் இணையதளத்தினையும் தொடங்கி வைத்தார். சென்னையில் சுகாதாரத்துறை சார்பில் நடந்த பணி நியமன ஆணை வழங்கும் விழா தமிழ்தாய் வாழ்த்துடன் மட்டும் தொடங்கியதற்கு பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் கண்டனம். தேசப்பற்று இல்லாதவர்கள் எதற்கு அரசியலில் இருக்க வேண்டும் என கேள்வி. தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்திற்காக டெண்டர் கோரியது தமிழக அரசு. 22 கேரட் தரத்திலான 1 கிராம் எடையுள்ள 4,41,667 தங்க மோதிரங்களை கொள்முதல் செய்ய திட்டம். பட்ஜெட்டில் கால்நடை மற்றும் பால்வளத்துறை அறிவிப்புகள் இடம்பெறுவது குறித்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் ஆலோசனை. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் அமைச்சர் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்பு. பழனி மடத்திற்கு சொந்தமான நிலத்தை தனியார் நபர்கள் சட்டவிரோதமாக பதிவு செய்த விவகாரத்தில் தனக்கு எதிராக அவதூறு பரப்புவதாக அமைச்சர் ரமேஷ் புகார். காழ்ப்புணர்ச்சி காரணமாக தன் மீது வன்மத்துடன் அவதூறு பரப்புவதாக அமைச்சர் ரமேஷ் சார்பில் காவல்துறையில் மனு. பழனி கோயில் நிலத்தை சட்டவிரோதமாக பத்திரப்பதிவு செய்து கொடுத்த சம்பவத்திற்கு வலுக்கும் கண்டனம். பத்திரப்பதிவு துறையில் ஊழல் செய்வதுதான் தூய ஆட்சியா என வழக்கறிஞர் ஒருவர் பேசிய வீடியோவை பதிவிட்டுள்ள திமுக ஐடி விங். பழனி கோயிலுக்கு சொந்தமான நிலத்தை சட்டவிரோதமாக பத்திரப்பதிவு செய்ததில் தமிழக அரசுக்கு தொடர்பு. 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை தனிநபர்கள் சட்டவிரோதமாக பதிவு செய்த விவகாரம் குறித்து பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் குற்றச்சாட்டு.
மயிலாடுதுறை காவிரி ஆற்றில் தண்ணீர் இல்லாததால் தர்ப்பணம் செய்வதில் சிரமம். வாட்டர் கேன்களில் தண்ணீர் கொண்டு வந்து அமாவாசை தர்ப்பணம் செய்வதாக மக்கள் வேதனை. ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் 300 மீட்டர் தூரத்திற்கு உள்வாங்கிய கடல் நீர். அச்சத்தில் மீனவர்கள் தரை தட்டி நிற்கும் படகுகள். மதுரை மாநகராட்சி முன்பு சாக்கடை நீரில் குளிக்கும் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற பெண் கவுன்சிலர் உட்பட 10 பேர் கைது. விளாங்குடி பகுதியில் பாதாள சாக்கடை இணைப்பு வழங்காததை கண்டித்தும் தெருவில் கழிவுநீர் வாய்க்கால் தூர்வாராததை கண்டித்தும் போராட்டம் நடத்திய நிலையில் நடவடிக்கை. புதுக்கோட்டையில் 30 ஏக்கர் அரசு மேய்ச்சல் நிலத்தை தனிநபர்கள் ஆக்கிரமித்துள்ளதாக புகார். சோலார் பேனல்களை அமைத்துள்ளதாக கூறி 2 கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் போராட்டம். தனியார் பள்ளிகளுக்கு நிரந்தர அங்கீகாரம் பெற்றுத் தருவதாக கூறி 100 கோடி ரூபாய் வரை மோசடி செய்த திமுக பிரமுகர் மீது குண்டாஸ். சிறையில் உள்ள PT அரசகுமார் மீது குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைவு. ஒரு சவரன் தங்கம் 1,05,200 ரூபாய்க்கு விற்பனை. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை 2020ஆம் ஆண்டிற்கு பிறகு இன்று ஒரே நாளில் சுமார் 10% உயர்வு. ஆர்முஸ் நீரிணையில் ஈரானிய கப்பல்களை முற்றுகையிடுவதாக ட்ரம்ப் அறிவித்ததைத் தொடர்ந்து கச்சா எண்ணெய் விலை உயர்வு.